ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீனை ஒரு மினி விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி ஸ்கூல் வந்து பிரணவ் கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் இருந்துச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேஸ் பேக் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பியூர் அண்ட் நேச்சுரலாக வீட்டிலே ரெடி பண்ணுற நம்மளோட ஃபேஸ் பேக் அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். நம்மளோட ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குங்க. ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஆல்ரெடி அரைச்சதெல்லாம் காலி, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. நம்மளோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை, வாங்கினது இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அண்ட் வந்து எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிரணவ் குட்டிக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்றதுனால அவனால் சாப்பிட முடியல. இப்படி பண்ணுவான்னு தெரியும். ஸோ அதனால் கடகடன்னு அவனுக்கு கொஞ்சம் ஜூஸ்னால் ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கும். ஸோ அவனுக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே சேர்த்து அவனுக்கு ஜூஸ் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் நம்மளோட விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அகரோவில் இந்த பிராண்ட் வாங்கியிருந்தேன். மார்னிங் வந்து இந்த அர்ஜென்ட்டாக குக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே நான் கிளியராக ஒரு விலாகில் கொடுத்துருப்பேன். லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் கிளியராக இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பார்ட் எக்ஸ்ட்ரா வரும் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்க ஃபுல்லாக வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேமியா மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த பாட்டில் தான் இந்த ரெசிபி பண்ணேன். ஸோ அதனால் அதோடய நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் கீ ஆட் பண்ணி துருவி வச்சுருந்தா சக்கரவள்ளி கிழங்க நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் கூட இவங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். நல்ல வாசனை அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி அண்ட் திக்காக காய்ச்சின பால் வந்து ஒரு டம்ளர் சேர்க்குறேன். அந்த பால்லேயே அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேகணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சீக்கிரம் வந்து குக் ஆகுது. நம்ம வந்து ஹை பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், இல்லை மீடியமாக வச்சுக்கலாம். வதக்கும் போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நிறைய பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இது ஆக்சுவலாக வந்து சேமியா பாயசம் மாதிரி இருக்கும். பட் வந்து டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து வெல்லம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், ஐ மீன் அந்த துருவன கப் எடுத்துருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லமும் எடுத்துகிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சதும் நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் வந்து பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாம்பழமோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் வந்து பிஸ்தா இதெல்லாமே நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தது மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாமே தூவி சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.